இந்த ஃபிஷ் ஆயில் கேப்சூல் அப்படி என்னதான் இருக்கு? நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால ஒமேகா ஃபேட்டி 3 ஆசிட் இருக்கு. ஆனா இதுல 2 சூப்பர் ஹீரோ இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஒன்னு இபிஏ, இன்னொன்னு டிஹெச்ஏ. அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்க. இபிஏ உங்களோட ஜாயின்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. எந்த மாதிரி ஒரு மெஷினுக்கு ஆயில் முக்கியமோ அந்த மாதிரி இபிஏ உங்களோட ஜாயின்ஸ் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஹெச்ஏ உங்களோட பிரெயின் ஃபோக்கஸ், உங்களோட ஹை ஹெல்த் அண்ட் உங்களோட ஹார்ட்டுக்கு ஒரு செமையான சப்போர்ட் கொடுக்கும். நம்ம பாடியால ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம ஃபிஷ் ஆயில் கேப்சூல் எடுப்போம். நீங்க ஃபிஷ் ஆயில் கேப்சூல் எடுக்கணும்னு சொல்லிட்டு கம்பல்சரியே கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்க ஃபுட்ல எடுத்துக்கலாம். நீங்க டெய்லி ஃபிஷ் சாப்பிட்றீங்க, இல்ல சியா சீட்ஸ், ஃபிளாட் சீட்ஸ், வால்நட்ஸ், இதுலயே நமக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும். உங்களால இந்த மாதிரியான விஷயங்களை எடுக்க முடியாது அப்படின்னும் போது ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இந்த ஃபிஷ் ஆயில் கேப்சூலை நீங்க எடுத்துக்கலாம். நானும் தான் டெய்லி மீன் சாப்பிடுறேன். எப்படி சாப்பிடுறேன்? பொரிச்சு சாப்பிடுறேன். அட பொம்மால